வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். ரொம்ப காமனா நம்ம தமிழ்ல சொல்ற சில சென்டென்சஸ். அவன் பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியம் இல்ல, போகாத கோயில் இல்ல, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா இத நம்ம தமிழ்ல ரொம்ப ஷார்ட்டா அப்படியே அழகா சொல்லிடுறோம். பட் இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் இத கொஞ்சம் லாங்கா தான் சொல்ல முடியும். ஸோ இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, "There is no plus now சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி ஹேவின்ட் இல்லன்னா ஹேஸின்ட் பிளஸ் V3. பொதுவா ஹேவ், ஹேஸ்ன்னு வந்தாலே அதுக்கு பக்கத்துல வெர்ப் வந்து 3 ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். தமிழ்ல எப்படி போகாத கோயில் இல்லை, அந்த மாரி டபுள் நெகட்டிவ் வருதோ, அதே மாதிரி இங்கேயும் பாருங்க நோ அண்ட் நாட் டபுள் நெகட்டிவ்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த சென்டென்சஸ ஃப்ரேம் பண்றதும் ரொம்ப சிம்பிள் தான். லாங்கா இருந்தாலும் நீங்க ஈஸியாவே இந்த மாரி சென்டென்சஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. நான் அவனுக்கு செய்யாத உதவி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். இத எப்படி சொல்லலாம்? ஸோ இந்த இடத்துல இல்லை பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, உதவின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நவுன். அப்ப தெர் இஸ் நோ ஹெல்ப். இப்ப செகண்ட் பார்ட்ட நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். நான் அப்படின்னு இருக்கனால சப்ஜெக்ட் ஐ, அதுக்கேத்த மாரி ஹேவின்ட், ஐ ஹேவின்ட். செய்றதுன்றது தான் அந்த இடத்துல வெர்ப், அதோடைய 3 ஃபார்ம். டன். அப்ப தெர் இஸ் நோ ஹெல்ப் ஐ ஹேவன்ட் டன் ஃபார் ஹிம். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல தட்ன்றது ஆப்ஷனல், நம்ம பெரும்பாலும் பேசுறப்போ விட்டுருவோம். ஸோ தெர் இஸ் நோ ஹெல்ப் ஐ ஹேவன்ட் டன் ஃபார் ஹிம். என்னதான் நம்ம இப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணாலும், உண்மை என்னன்னா, பொதுவா இந்த மாதிரி ஹெல்ப்ன்னு வர்றப்போ, டன்ன்ற வார்த்தைய யூஸ் பண்றதில்ல. பொதுவா இத எப்படி நேட்டிவ் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க அப்படின்னா, ஹெல்ப் அப்படின்னா கிவ்ன்ற வார்த்தைய தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ, "தெர் இஸ் நோ ஹெல்ப் ஐ ஹேவன்ட் கிவன் ஹிம்." தெர் இஸ் நோ ஹெல்ப் ஐ ஹேவன்ட் கிவன் ஹிம். இல்ல, எனக்கு வந்து இந்த செய்யாத, செய்றதுன்னா டூ தானே. அப்ப டன்னுன்னே வச்சு சொல்லணும் அப்படின்னு நெனச்சா, ஹெல்ப்‌க்கு பதிலா நம்ம ஃபேவர்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப தெர் இஸ் நோ ஃபேவர் ஐ ஹேவன்ட் டன் ஃபார் ஹிம். தெர் இஸ் நோ ஃபேவர் ஐ ஹேவன்ட் டன் ஃபார் ஹிம். இப்படி சொல்லலாம். ஏன்னா, இங்கிலீஷ்ல வந்து கலோகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. சில வார்த்தைகளோட ஒரு காம்பினேஷனா எப்பவுமே யூஸ் பண்றது. ஸோ ஃபேவர்னா டன்னுன்னு வச்சு சொல்லுங்க. ஹெல்ப்னா கிவ்ன்னு வச்சு சொல்லுங்க. அவ போகாத கோயில் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல கோயில் இல்லை, கோவில் தான் அந்த இடத்துல நவுன். இப்ப டெம்பிள், தெர் இஸ் நோ டெம்பிள். அவள்ன்றதுனால ஷி ஹாசன்ட். போறது. பொதுவா நம்ம கோன்னு சொல்லுவோம். பட் ஒரு இடத்துக்கு போறதுன்றப்போ விசிட்ன்ற வார்த்தை இன்னுமே கரெக்ட்டா இருக்கும் இல்லையா? அப்போ ஷி ஹாசன்ட் விசிட்டட். தெர் இஸ் நோ டெம்பிள் ஷி ஹாசன்ட் விசிட்டட். தெர் இஸ் நோ டெம்பிள் ஷி ஹாசன்ட் விசிட்டட். அவர்கள் எடுக்காத முயற்சி இல்லை அப்படின்னு சொல்லணும். முயற்சினா எஃபோர்ட். அதுதான் அந்த இடத்துல நவுன். அப்ப தெர் இஸ் நோ எஃபோர்ட். அவர்கள், தே, அப்போ தே ஹேவன்ட். முயற்சி செய்றதுன்றத நம்ம வந்து மேக் எஃபோர்ட் அப்படிதான் சொல்லுவோம். அதனால தெர் இஸ் நோ எஃபோர்ட் தே ஹேவன்ட் மேட். என்னோட ஃபேமிலிக்காக நான் செய்யாத தியாகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். தியாகம்னா சாக்ரிஃபைஸ். அதனால தெர் இஸ் நோ சாக்ரிஃபைஸ். நான், அப்ப ஐ ஹேவன்ட். தியாகம் பண்றது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து மேக் சாக்ரிஃபைஸ் அப்படிதான் வச்சு சொல்லுவோம். அதனால திரும்பவும் ஐ ஹேவன்ட் மேட் தான். என்னோட ஃபேமிலிக்காக, ஃபார் மை ஃபேமிலி. தெர் இஸ் நோ சாக்ரிஃபைஸ் ஐ ஹேவன்ட் மேட் ஃபார் மை ஃபேமிலி. ஈஸியா இருக்கு இல்லையா? இந்த சென்டென்ஸ நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இந்த லைப்ரரியில அவ வாசிக்காத புக்கே இல்ல. இப்படி சொல்றப்ப நம்ம என்ன மீன் பண்றோம்? எல்லா புக்கையும் படிச்சுட்டா அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ புத்தகமே இல்லை. ஸோ புக்குன்றது தான் நவுன். அப்ப தெர் இஸ் நோ புக். அவள்ன்றதுனால ஷி ஹாசன்ட். வாசிக்கிறது ரீட், அதோடைய 3 ஃபார்ம் ரெட். அப்ப ஷி ஹாசன்ட் ரெட். இந்த லைப்ரரியில, இன் திஸ் லைப்ரரி. தெர் இஸ் நோ புக் ஷி ஹாசன்ட் ரெட் இன் திஸ் லைப்ரரி. தெர் இஸ் நோ புக் ஷி ஹாசன்ட் ரெட் இன் திஸ் லைப்ரரி. அவன் பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியம் இல்ல. எப்படி சொல்லணும்? தனித்தனியா சொல்லலாம். அப்ப அவன் பார்க்காத டாக்டர் இல்ல. இத எப்படி சொல்லலாம்? தெர் இஸ் நோ டாக்டர். டாக்டர் அப்படின்னா நம்ம வந்து கன்சல்ட், அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஹி ஹாசன்ட் கன்சல்டட். தெர் இஸ் நோ டாக்டர் ஹி ஹாசன்ட் கன்சல்டட். செய்யாத வைத்தியம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்றது?
அவன் ட்ரை பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே இல்ல. அப்படிதான் நம்ம மீன் பண்றோம் இல்லையா? அப்ப there is no treatment he hasn't tried. அப்படியே சேர்த்து சொல்லிடுங்க. There is no doctor he hasn't consulted and there is no treatment he hasn't tried. இந்த மருந்துக்காக நான் தேடாத கடை இல்ல. எல்லா கடையிலயும் நான் தேடினேன். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த மருந்துக்காக அத நம்ம கடைசியா சேர்த்துக்கலாம். நான் தேடாத கடை இல்லை. கடைன்றப்போ அந்த இடத்துல நம்ம ஷாப் இல்லன்னா ஸ்டோர் அப்படி வச்சு சொல்லுவோம். அப்ப there is no store இல்ல there is no shop. இந்த மருந்த நான் தேடினேன். பொதுவா தேடுறதுன்னா, தொலைச்சிட்டு தேடுறதுன்னா நம்ம வந்து சர்ச் ஃபார் அப்படி சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு ஒரு கடையிலயா போய் கேட்டோம் இல்லையா? அதனால நம்ம செக் ஃபார் அப்படி வச்சு சொல்லுவோம். அப்போ I haven't checked for this medicine. There is no store. I haven't checked for this medicine. அவன் பார்க்காத வேலை இல்லை. அவன் வகிக்காத பதவி இல்லை. அப்படி சொல்லணும். ஸோ தனித்தனியா சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அவன் பார்க்காத வேலை இல்ல. அப்ப there is no job he hasn't done. There is no job he hasn't done. And பதவி அப்படின்னா என்னது? பொசிஷன் இல்லையா? அப்ப there is no position. பொசிஷன பொறுத்தவரைக்கும் வகிக்கிறது பதவி வகிக்கிறதுன்னா ஹோல்டுன்ற வார்த்தையை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஃபார்ம் ஹெல்ட். அப்ப there is no position he hasn't held. There is no job he hasn't done and there is no position he hasn't held. இது ரொம்ப காமனான ஒரு டயலாக். அவ வாழ்க்கையில படாத பாடு இல்ல. அவ வாழ்க்கையில படாத கஷ்டமே இல்ல. இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி சொல்லலாம்? கஷ்டம் அப்படின்னா ஹார்ட்ஷிப் அப்படிதான் வச்சு சொல்லுவோம். அப்ப there is no hardship. வாழ்க்கையில கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்றதுக்கு endured அந்த வார்த்தையை வச்சு நம்ம சொல்லப் போறோம். தேர்ட் ஃபார்ம் வந்து endured. அப்ப there is no hardship she hasn't endured. There is no hardship she hasn't endured in life. இப்போ இதை நம்ம பார்த்துடலாம். நம்ம இவ்ளோ நேரம் இந்த hasn't, there is no and he hasn't, she hasn't, I haven't இப்படி வச்சு சொன்னோம். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப வரைக்கும் ரீசென்ட்டா இப்ப வரைக்கும் நான் படாத பாடு இல்ல, நான் பார்க்காத டாக்டர் இல்ல அப்படி நம்ம சொல்றோம். ஒருவேளை பியூரா பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த கதை மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அப்ப அவங்க பார்க்காத டாக்டரே இல்ல. அதுக்கப்புறம் இந்த டாக்டர பார்த்து தான் சரியானுச்சு. அப்படின்னு சொல்றப்போ, அவங்க பார்க்காத டாக்டர் இல்லங்கிறது அது பாஸ்ட்லயே முடிஞ்சு போன ஒரு விஷயம் இல்லையா? அது இப்ப வரைக்கும் அது ட்ரூ இல்ல. ஸோ இந்த மாரி இடத்துல நம்ம என்ன செய்றது? அப்படின்னா, தேர் இஸ்ன்றத தேர் வாஸ்ன்னு மாத்திடுங்க. ஹேஸ்ன்ட்ன்றத ஹேட்ன்ட்ன்னு மாத்திடுங்க. அதே மாரி ஹேவின்ட்டையும் நீங்க ஹேட்ன்ட்ன்னு மாத்திடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சென்டென்ஸ நம்ம எப்படி சொல்லலாம்? ஹி வாஸ் அன்வெல் லாஸ்ட் இயர். போன வருஷம் அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அவர் அப்போ பார்க்காத டாக்டர் இல்ல. தேர் வாஸ் நோ டாக்டர் தே ஹேட்ன்ட் கன்சல்டட். பாருங்க 2த்தையுமே நம்ம பாஸ்ட் ஆக்கிட்டோம். In the end, it was only after seeing this doctor that he recovered. இந்த டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சரியானுச்சு. It was only after seeing this doctor he recovered. ஸோ இந்த மாதிரி நீங்க பியூரா பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தா இந்த மாதிரி நீங்க பாஸ்ட் ஃபார்முக்கு மாத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த 2 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவன் லைஃப்ல அவன் சந்திக்காத சவாலே இல்ல. அவன் சாப்பிடாத உணவு இல்ல. சாப்பிடாத உணவுனா, அவன் ட்ரை பண்ணி பார்க்காத ஃபுட்டே இல்ல. அப்படி சொன்னா தான் நல்லாருக்கும். கரெக்ட்டா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்ஸர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ சந்திக்காத சவால் அப்படின்றப்போ, அவன் ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சஸே இல்ல. அப்படிதான் நம்ம மீன் பண்றோம். அப்ப there is no challenge he hasn't faced. அதே மாரி அவன் ட்ரை பண்ணி பார்க்காத ஃபுட்டே இல்ல. எல்லாமே சாப்பிட்டு பார்த்துருக்கான். There is no food he hasn't tried. கரெக்ட்டா சொன்னீங்களா? ஸோ இந்த வீடியோல நாம டபுள் நெகட்டிவ் வர மாரி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நான் போகாத ஊர் இல்ல, சாப்பிடாத சாப்பாடு இல்ல, பார்க்காத வேலை இல்ல. இந்த மாரி எல்லாம் சொல்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.